என் பிள்ளை என்கிட்ட வரும்போது ஒப்பு கொடுக்குறா, முட்டி போடுறா, தன்னை தாழ்த்துக்கிறா, என்னுடைய அன்பு என்ன பண்றாங்க அதிகமா ருசிக்கிறா, கண்ணதெல்லாம் தண்ணி வருது, இருதயத்திலிருந்து ஒரு ஏற்றத்தோடு பாரத்தோடு அழுகையோடு சொல்லுறா, ஏசப்பா இனிமேட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், இந்த காரியங்கள் செய்ய மாட்டேன், நான் விட்டு கொடுத்துருவேன், அன்பா இருப்பேன், மன்னிப்பேன், எல்லாரையும் நேசிப்பேன், எல்லாரோட கூட பாசமா இருப்பேன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பந்தி எடுத்து முடிச்சுட்டு இந்த கேட்டை விட்டு வெளியே போன பிறகு என்ன ஆயிடுதுங்க, அந்த எதிரியை பார்க்கும்போது எனக்கு அப்படியே உள்ளுக்குள்ள என்ன பண்ணுது, ஒரு கொந்தளிப்பு வருது. வருதா? அப்ப நீ ஒப்பு கொடுத்ததுக்கும் எதிர்க்க பார்க்கக்கூடிய வருவங்களுக்கும் வருதுன்னு சொன்னா அவர் வலிக்கிறார். யாரு? உங்களுக்கு வழி இல்லைங்க, இயேசு கிறிஸ்துடைய வழி அவருக்கு தெரியுது. அல்லேலூயா. எப்பலாம் இப்பதானே இந்த நிமிடம் தானே என்கிட்ட ஒப்புராய் ஜெபம் பண்ணிட்டு போயிடுச்சு, அடுத்த ஒரு செகண்ட்ல கூட என்ன பண்ணல, என் ரத்தத்தை அது எப்படி சொல்றது, அசட்டை பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, அசதியா, ஒரு கேர்லெஸ்ஸா. அப்ப என் ரத்தத்தை நான் கொடுத்து இப்பதான் அவளை ஃபில்டர் பண்ணி கழுவி சுத்திகரித்து எனக்கு ஏற்றபடி மாற்ற வேண்டும் ஒரு ரத்தத்தை மேல ஊத்தினேன், அவன் மேல ஊத்தினேன். ஆனா முடிஞ்ச அடுத்த செகண்ட் அவன் பாருங்க மாறல, அப்படியே தான் இருக்கிறான். அப்ப அவருக்கு வலிக்கும் இல்லையா? ரத்தத்தை சிந்தின தேவனுக்கு வலிக்குமா வலிக்காதா? வலிக்குமா வலிக்காதா? அப்ப இந்த ஆண்டு தேவ பிள்ளைகளே, நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் கிறிஸ்துவின் ஒப்புரவு ஆகிறதுக்கு பேச்சு உதட்டளவு இருக்கும், அதை செயல் வடிவ நீ உருவாக்கி காட்டுற, அதுதான் தேவ பிள்ளை. அப்ப அவர் தினமும் வலிக்கிறாருங்க. தினமும் பிள்ளைகளுக்கு போய் நிற்கும் போது, இப்ப நீங்க உங்க வீட்டுல ஒரு யாராவது திட்ட உங்க அப்பா பக்கத்துல போவீங்க, இல்ல அம்மா பக்கத்துல போவீங்க, அப்படிதானே? பிள்ளைங்க யாராவது ஒரு சண்டை போட்டா யார் நமக்கு நம்முடைய சண்டையை கேட்கறாரு போய் நிப்பீங்களா? இப்ப என் தகப்பன் எங்க போய் நிப்பாரு? பிதாகிட்ட போய் நிப்பாரு. அப்பா இவங்களுக்கு தான் நான் ரத்தத்தை சிந்தினேன், ஆனா இவங்களுக்காக உங்ககிட்ட பரிந்து பேசுறேன். எதை வச்சு நான் பரிந்து பேச வருவேன்? என்ன காரியத்தை சுய பிள்ளைகளுக்காக நான் பரிந்து பேசுவேன்? இன்னும் சுயமாறல, குணமாறல, எதுவுமே மாறலையே. ஆனா என்ன சொல்லுங்க, நாங்க பரிசுத்தமா வாழ்றோம், நாங்க தேவனுக்கு பிரியமா வாழ்றோம், கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்துக்கு எல்லாமே சொல்லுங்க, எல்லாமே ரெடி தான். நீங்க சொல்றது அத்தனையும் ஓகேங்க, ஆனா குணம் மாறலையே. வீட்டுல காய்கறி இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது, எண்ணெய் இருக்குது, எல்லாம் இருக்குதுங்க, ஆனா சமைச்சாதான ருசி, வீட்டுல அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது, அடுப்பு ஸ்டவ் அல்பாடு கொதிச்சு வந்துருமா? அது கேட்ட குணம் வேணுமா இல்லையா? பரிசுத்த ஆவியான எனக்குள்ள இருக்குது, ஜெப எனக்குள்ள இருக்குது, துதி எனக்குள்ள இருக்குது, எல்லாம் இருக்குது, இன்னும் நீ மாறலையே. வலிக்குமா? வலிக்காதா? வலிக்குமா? பக்கத்துல இருக்க சகோதரிக்கு வலிக்கிட்டவங்க ஏசாவுக்கு வலிக்குதுங்க, அதை புரியுங்க. யாருக்கு? என்கிட்ட சண்டை போற சகோதரிக்கு வலிக்காது, ஆனா சண்டை போடும் போது அவருக்கு வலிக்குது பாருங்க. நான் கொடுத்த அன்பு சண்டை போடுது, நான் கொடுத்த ரட்சிப்பு சண்டை போடுது,